நமக்கு பிடிச்ச வேலை, பிடிச்ச ரிலேஷன்ஷிப், இல்லைனா ஏதாவது ஒரு பிடிச்ச ஹாபி, நல்லா ஓடுறதா இருக்கலாம், ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம், எல்லாமே நம்ம பைத்தியக்காரத்தனமாக செம்மையாக பிடிச்ச விஷயமா இருந்தாலும் கூட ஒரு சில நாளைக்கு இதை பண்ணுறதுக்கு நமக்கு சுத்தமாக மூடே இருக்காது. ஏன் அந்த மாதிரி? நம்மளோட ரோல் மாடல்ஸ் இப்போ ஒலிம்பிக்ஸ்லாம் நடக்கும்போது அவங்களாம் அதை வின் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது செம்ம மேட்ரு இல்லை, நம்மளும் அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வர்றது ரொம்ப நார்மலான விஷயம்தான். ஆனால் இந்த ஆசையோட ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம், அதை கண்டினியூ பண்ணுறதுல தான் ஏதோ ஒரு கோளாறு நடக்குது. ஏன் அந்த ஒரு சில நாள் நமக்கு சுத்தமாக மோட்டிவேஷன் இருக்கவே மாட்டேங்குது? நம்ம எல்லாருக்குமே யாரோ ஒருத்தங்க நம்ம கிட்ட வந்து குட் மார்னிங் கோச்னு சத்தமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே லைஃப் கோச் அமையறதே கிடையாது. ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா இந்த மோட்டிவேஷனுங்கிறது இம்பார்ட்டன்ட். அந்த செல்ஃப் மோட்டிவேஷனும் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணி 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 நீங்கள் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருந்தால் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிடிக்காத நாட்கள்லையும் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒன்று தேவைப்படுது. அது என்ன? செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லாத ஒரு சில நாட்களில் எனக்கு இந்த மாதிரி ஒரு நாளை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எனக்கு இன்னொரு நாளை இதே மாதிரி கோத்ரூ பண்ணணுமா, இந்த மாதிரி இன்னும் எத்தனை நாள் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஓகே இந்த வேலை எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த வேலையை நான் இன்னும் எத்தனை நாள் எத்தனை வருஷம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வரும்போது நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்லாம் எட்டி பார்க்கும்போது இந்த செல்ஃப் மோட்டிவேஷனை தாண்டி எக்ஸ்ட்ராவாக வெளியிலேருந்து மோட்டிவேஷன் தேவைப்படுது. ரீசெண்டாக அப்துல் கலாம் சாரோட அக்னி சிறகுகள் அந்த புக்கை வந்து நான் ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்டேன், ஸ்டோரி டெல்லில். அதில் அவருக்கும் கூட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லாம் இருந்திருக்கு. அதாவது அவர் திடீர்னு வந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து மீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்ச உடனே அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவர் சொல்லியிருக்காரு, ஃப்ரெண்டுனா அஃபீஷியல் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என்கிட்ட போடுறதுக்கு நல்ல செருப்பு நல்ல சட்டை அதெல்லாம் இல்லை, என்னதான் இருந்தாலும் அப்படி ஒரு டெசிக்னேஷனில் இருக்க ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ணும் அப்படிங்கும்போது இப்படிலாம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டபோது கூட வந்தவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்க என்ன செருப்பு போடுறீங்கிறது வந்து முக்கியமே கிடையாது, உங்களோட வெற்றி தான் உங்களோட அடையாளமே, இதை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தாட் அவருக்கும் வந்திருக்கே அப்படிங்கிறது தான் அந்த காமன் த்ரெட் அப்படிங்கிறது. இந்த அக்னி சிறகுகளில் முக்கியமாக நிறைய விஷயங்கள் நம்ம அவரை பற்றி பேசும்போது மிசைல் மேன் அப்படின்னு அவரோட சாதனையை பற்றி நிறைய பேசுகிறோம். ஆனால் இந்த சாதனைக்கு முன்னாடி 20 வருஷம் கண்டினியூஸாக ஒரு மனுஷன் வந்து தோல்வியை மட்டுமே பார்த்துட்டே இருந்திருக்காரு. ராமேஸ்வரத்தில் ஒரு குட்டி பையனை சுற்றிட்டு இருந்த ஒருத்தர் இந்த ஃப்ளைட்லாம் பார்க்கும்போது நமக்குலாம் தோணலை ஃப்ளைட்டுக்கு பாய் சொல்லணும், இல்லைனா வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ஃப்ளைட்டில் வந்து பறந்து போகணும், இந்த மாதிரிலாம் ஆசை இருக்கணும். அவருக்கு அந்த ஃப்ளைட் மேலே பயங்கர ஆர்வமாக இதுக்கப்புறம் எப்படியாவது அந்த ஏர்ஃபோர்ஸ்க்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு உண்டாகும் அப்படின்னு பார்த்தாரு. பட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் அவருக்கு கிடைக்கல. மொத்தம் 8 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. 9வது ஆளாக தான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார் இருந்தார். ஸோ அதுலேயும் அவருக்கு தோல்வி தான் கிடச்சிது. ஸோ எங்கேயோ ஃப்ளைட் வந்து கையில் எட்டவே எட்டாதோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்திருக்காது. 20 வருஷம் இந்த பயணம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இவருடைய மென்டராக வந்து விக்ரம் சாராபாய் அவர்களும் வந்து இருந்திருக்காங்க. ஸோ நேரு அவர்களும் விக்ரம் சாராபாய் அவர்களும் இந்தியாவோட எக்கானமி வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும்போது இந்த நேரத்தில் இந்த ராக்கெட்டை விண்ணுக்கு அனுப்புறதுலாம் வந்து ரொம்ப முக்கியமா அப்படின்னு எல்லாருமே கேட்கக்கூடிய அந்த ஒரு தருணத்துலையும் அதை பற்றி ரொம்ப பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி இந்தியா வந்து கண்டிப்பாக இந்த உலக அளவில் ஒரு சில நாடுகள் மட்டும்தான் தன்னோட ராக்கெட்ஸை ஸ்பேஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு நாடாக கண்டிப்பாக இந்தியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இது அவங்களோட கனவாக இருந்திருக்கு. இந்த கனவு நிறைவேறதுக்கு வந்து 20 வருஷம் எடுத்திருக்கு. அதுக்கு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சாரோடைய அந்த ஒரு பேஷன், அந்த ஒரு ஒர்க்கிங் ஹார்ட் ஒர்க் இது எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஒரு டோசேஜ் ஆஃப் பாசிட்டிவிட்டி மோட்டிவேஷன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான பயோகிராஃபிஸ்லாம் நீங்கள் படிக்கலாம். ஆனால் படிக்கிறதுக்கே தனியாக மோட்டிவேஷன் தேவைப்படுது ஆனந்தி அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஸ்டோரி டெல்லில் வாட்ஸ் தேர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களோட ரோல் மாடல்ஸ் லைக் வந்து தோனியாக இருக்கலாம், ஸ்ரேயா கோஷலாக இருக்கலாம், உசைன் போல்ட்டாக இருக்கலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் சாராக இருக்கலாம், இவங்களுடைய லைஃப் பயோகிராஃபிஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி குட்டியாக கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக ஆகஸ்ட் 31 வரைக்கும் ஸ்டோரி டெல்லில் நீங்கள் 1000க்கும் மேற்பட்ட தமிழ் ஆடியோ புக்ஸை கேட்டு ரசிக்க மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 59 ரூபாய் தான். ரீசெண்டாக இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நம்ம எல்லாரோட ஃபேமிலிலையுமே நமக்கு தெரிஞ்ச நபரோ நம்ம ஃபேமிலியிலோ இல்லை நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுடைய ஃபேமிலியிலையோ யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த ஃபேமிலி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயங்கரமாக வந்து கஷ்டப்படுறோம். இது வந்து யதார்த்தமாக எல்லாரோட லைஃப்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அப்துல் கலாம் சாருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய கனவுகள்லாம் பயங்கர பெருசாக இருந்திருக்கு. அந்த கனவை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஜேர்னிலையும் ஜலாலுதீன் அப்படிங்கிறவங்க முதல்ல இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துலேயே தன்னோட அப்பா, தன்னுடைய அம்மா, அப்புறம் கடைசியாக
இவரோட இந்த கெரியரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மென்டர் விக்ரம் சாராபாய் அவர்கள், அவங்களும் இறந்துருக்காங்க. அதுவும் இவர் ஃபோன் பேசி ஒரு 1 hourல அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அவர் சேருது. ஸோ இந்த கஷ்டம்லாம் வந்து அவர் அனுபவிக்கும் போது அவருக்கும் இந்த வாழ்க்கையை பார்த்தா ஒரு வெறுமை, ஒரு எம்டினஸ் அதெல்லாம் இருக்க தான் செஞ்சுருக்கு. ஆனால் சின்ன வயசுலேயே அவருடைய ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் ஒரு மைண்டில் இருந்திருக்கு. என்னென்னா, நம்ம ஒரு வேலையை காசு கொடுக்கலனாலும் ஒரு வேலையை பண்ணுவோம்ல, அதுதான் நம்மளுடைய பேஷன், அதுக்காக நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் போவோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவர் தன்னோட பேஷனுக்காக தன்னோட லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டம் போனார். பட் இந்த நேரத்தில் அவர் ரொம்ப டவுனாக இருக்கும்போது தன்னோட லைஃப்பில் அவர் என்ன கோ த்ரூ பண்ணார், அந்த மாலை நேரங்களில் யார்கிட்ட பேசினார், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாரு, இந்த மாதிரியான விஷயங்களையும் கூட இந்த புக்கில் அவர் எழுதியிருக்காரு. ஸோ ராமேஸ்வரத்தில் ஒரு குட்டி பையன் ஏரோப்ளேனை பார்த்து ஆஹா பறக்கலாமா அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்தியா முதல்ல தன்னோட ராக்கெட்டை விண்ணுக்கு அனுப்புறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. அப்படின்னா அவருடைய லைஃப் ஜேர்னி எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து கடந்திருக்கும், அதையும் மீறி அது எப்படி அவர் இது பண்ணியிருப்பார். நம்ம கிளாஸுக்கு லேட்டாக போகும்போது நம்ம கூட வேறையா ஒருத்தவங்க வந்து லேட்டாக வந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கனெக்ட் ஏற்படுது இல்லை. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்மளை ஏதாவது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து நம்மளை தூக்கி போட்டு மிதிக்கும் போது இதே மாதிரி ஒரு சில பேர்லாம் அனுபவிச்சிருக்காங்க, அதை தாண்டி லைஃப்ல அடுத்த லெவல் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது இது பயங்கர இன்ஸ்பிரேஷன். இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சாங்க, இந்த மாதிரியான ஃபுல் கதைகளும் வந்து ஆக்சுவலி நீங்கள் ஆடியோ புக்காக கேட்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு டோசேஜ் ஆஃப் பாசிட்டிவிட்டிக்கு தான். ஸ்டோரி டெல்ல இந்த மாதிரி ஒரு பயோகிராஃபி இல்லை, ஒரு புக் இல்லை, நீங்கள் எக்கச்சக்கமான அன்லிமிட்டெட் புக்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். 2 lakh plus ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், மிஸ்ட்ரி, த்ரில்லர்னு எல்லாமே அவங்க கிட்டே இருக்குது. அப்புறம் நான் பேசும்போது இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்குது, கம்மியாக பேசுங்க, ஸ்லோவாக பேசாதீங்க, ஃபாஸ்ட்டாக பேசுங்க அப்படிலாம் சொல்வீங்கல்ல, அது டக்குன்னு வீடியோவில் மாற்ற முடியாது. பட் ஸ்டோரி டெல்ல இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு புக்கு நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்பீடை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இல்லை ஸ்லோவாக பொறுமையாக என்ஜாய் பண்ணணும்னா அதுக்காகவும் நீங்கள் ஸ்பீடை மாற்றிக்கலாம். மார்னிங் பாசிட்டிவாக வந்து நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி நம்ம நைட்டு என்ன நடந்தாலும் சரி தூங்க போகும்போது நிம்மதியாக தூங்கணும். அந்த டேவை பர்ஃபெக்டாக என் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த நாள் மார்னிங்கை பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் எகெயின் வந்து கதை புக்கெலாம் படிச்சுட்டு டோட்டலி இந்த வேர்ல்ட்லேருந்து டிட்டாச் ஆகி ஒரு வேறு உலகத்துக்குள்ளே போயிட்டு அப்புறம் தான் தூங்குவேன். ஸோ நீங்கள் கதை கேட்குறதா இருந்தாலும் சரி, இல்லை நான் முன்னாடி சொன்ன அந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸை நீங்கள் நைட் கேட்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் ஸ்டோரி டெல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்லீப் டைமர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் செட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour 1 hourனு செட் பண்ணிட்டு கதை கேட்டு நீங்கள் தூங்கலாம். நான் 1/2 மணி நேரத்தில் தூங்கிடுவேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு பக்கம் அக்னி சிறகுகள், அந்த புக் வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அந்த ஆடியோ புக்குடைய லிங்க் அதுவும் வந்து கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆடியோ புக்கையும் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு யாரோ ஒரு பயோகிராஃபி நீங்கள் படித்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்தது அப்படின்னா அதை ஆர்ஜே அனந்தியாகி என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி வந்து என்கிட்ட சொல்லலாம். இல்லை த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி வந்து என்கிட்ட ஷேர் பண்ணலாம். குட் ரீட்ஸில் இந்த மாதிரி நிறைய பயோகிராஃபிஸ் பற்றியும் நிறைய ஃபிக்ஷன் கதைகள் பற்றியும் பல புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பற்றி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அங்கே இந்த புக்லாம் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு ஆசைப்படுறேன், படிச்சுட்டு இருக்கேன், அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நான் கொடுத்துட்டே இருப்பேன். அங்கே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு பக்கம் நான் இப்போ பேசினேன்ல, இதை பற்றி நீங்கள் ஏதோ ஒரு கருத்து சொல்லணும்னாலும் சரி, இல்லை புதுசாக என்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் படித்த பயோகிராஃபியை பற்றி என்கிட்ட பெருசாக சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா rjananthi@thebookshop.in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எகெயின் புக்கு படிக்கிறது, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோவை பார்க்குறது இதெல்லாம் வந்து உங்களோட ஸ்டைல் இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆடியோவாக கேட்கறதுக்கு நீங்கள் வந்து பாட்காஸ்ட்டில் கேட்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. ஓகே, பாய்.